ஒருத்தர் வந்து தன்னோட பிரதரை இன்னொருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? இந்த டயலாக் பாருங்கள், எக்ஸாம்பிளை பாருங்கள். ராதா டு ராஜ். ராதாங்கிறவங்க ராஜுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தன்னுடைய பிரதரை பற்றி. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி சொல்லணும்? திஸ் இஸ் மை பிரதர் மகேஷ் அப்படின்னு சொல்லணும். ராதா திரும்பவும் ராதா வந்து மகேஷ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? மகேஷ், திஸ் இஸ் ராஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகே. டெலிஃபோனில் பேசும்போது ஒரு அந்நியர்கிட்ட பேசுகிறோம், உங்கள் பேர் ராஜ்னு வச்சுக்கிட்டோம்னா அது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, குட் மார்னிங், திஸ் இஸ் ராஜ் ஆர் ஐ எம் ராஜ்னு சொல்லணும். I am Raj is slightly more formal than this is Raj and is more likely to be used when the caller is a stranger to the other person. I am Rajங்கிறது தான் ரொம்ப நல்லது. எதிர்முனையில் பேசக்கூடியவங்க ஒரு அந்நியராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி பேசணும்? ஐ எம் ராஜ் அப்படின்னு சொல்லணும். அதான் நல்லது. எதை விட நல்லது? திஸ் இஸ் ராஜ்னு சொல்கிறது காட்டிலும் ஐ எம் ராஜ்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. ராஜ் ஹியர் இஸ் மோர் இன்ஃபார்மல் தேன் திஸ் இஸ் ராஜ். ராஜ் ஹியர்னு சொல்லக்கூடாது. ராஜ் ஹியர்னு சொல்கிறது காட்டிலும் எது சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் ராஜ் சொல்கிறது தான் நல்லது.